ஏன் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ இல்லையா? இல்ல ப்ரோ, அவரு கொஞ்சம் ஒர்க்குக்குனால வரல. சரி, ஓகே, அப்படியே கூட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்ப்போம். கேடி த டெவில் அதில் வந்து கிச்சா சுதீப் இருக்காருன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு நிமிஷம், தனுஷோட இட்லி கடை ஆடியோ லான்ச் நாளைக்கு நாளைக்கு நடக்குது. அதில் ஒரு கேரக்டர் நேம் வந்து முருகன். அதே மாதிரி தெலுங்கு ஃபிலிம் பியூட்டி அந்த படத்தோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் லுக்மன் தியான் நடிக்கிற வல அந்த படத்தோட ட்ரெய்லருமே இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு மலையாளம் ஃபிலிம், அதுவுமே செப்டம்பர் 19th ரிலீஸ் ஆகுது. வேற எதுவும் பெருசாக வந்த மாதிரி தெரியல எனக்கு. ஏதோ ஏதாவது கவின் படத்துக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி நாளைக்கு காலையில 11 மணிக்கு ஒன்று போட்டிருக்காங்க. கவின் பட கிஸ் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி நாளைக்கு காலையில 11 மணிக்கு 11:06 11:09. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தண்டகாரண்யம் ட்ரெய்லரும் வருது. ஸோ அதுவும் விட்டு போச்சு. ஆமா, அதுவும் காலைல 11 மணிக்கு. எஸ், அதுவும் வருது. அவ்வளோதானே. அப்புறம் என்ன, இளையராஜா ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, ரஜினி கமல் அங்க இருக்காங்க. 2 பேருமே இருக்காங்களா? எஸ் எஸ், இப்பதான் பார்த்தேன், இப்பதான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஓகே 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 ஓகே. வேறு எதுவும் அப்டேட்ஸ்லாம் நினைக்கிறேன். சரி சொல்லுங்க. நீ வேறு ஏதாவது ஓடிடியில் இல்லை தியேட்டர் ஏதாவது படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ரிவ்யூஸ் சொல்லுங்க, பேசுவோம். நான் ஓடிடியில் இதுதான் ப்ரோ பார்த்தேன், இந்த ரெட்டி உஜ்வாலன். நல்லா இருந்துச்சு, ஓகே தான். சூப்பர். நான் இந்த சைன்ட் அண்ட் சாக்கோவில் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இருந்துச்சு அந்த போலீஸ் படம்னு. பட் இது கொஞ்சம் எனக்கு நீட்டாகவே போச்சு, எங்கேயும் எனக்கு போர்லாம் அடிக்கல. எனக்கு கிளைமேக்ஸ் குட் ஹேவ் பீன் பெட்டர். அந்த வில்லன் கேரக்டரைசேஷன் மட்டும், அந்த ரீசன் மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் பரவாயில்ல. அது மட்டும் ஏதோ கடைசியா நம்ம பயங்கரமா எடுத்துட்டு போயிட்டோம், டக்குன்னு யாராச்சும் ஒருத்தர் வில்லனை எஸ்கேப் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வில்லனை காமிக்கணுமே அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு ரீசன் வச்சு அது வில்லனா காமிச்ச மாதிரி இருந்துச்சு. தவிர மற்றபடி எனக்கு எல்லாமே ஓகே தான். எனக்கு இன்டர்வல் பேக்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர் சூப்பர். அதை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எனக்கு கரெக்டாக இன்டர்வல் பிளாக் எதுன்னு தெரில. பட் ஏங்க, ஓகே, அந்த பார்ப்போம். போலீஸ்காரர் தான் கொலகாரன்னு சொல்லி ஃபைன் பண்ணுவார்ல இன்டர்வல் பிளாக்ல, அவன் மரத்துக்கடிய. எனக்கு இப்பயும் ஸ்ட்ரைக் ஆகல. சரி விடுங்க. ஆனால் கிளைமேக்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்கள் எதை சொல்கிறீங்க அதை ஃப்ரீயாக விடுங்க. நம்ம மேபி சில பேர் படம் அதுதான் ப்ரோ, அந்த வில்லனா ஒருத்தர் காமிப்பாங்கல்ல, அவங்களுக்கு பேக் ஸ்டோரின்னு சொல்லுவாங்கல்ல, அதை சொல்றேன். ஓகே 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 ப்ரோ. நான் அந்த இது அனுபமா பரமேஸ்வரனோட பரதா அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்துருக்கேன். அதான் கரெக்டாக செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு இருந்தேன், ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு தான் வந்து செகண்ட் ஹாஃப் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த சாயரா அதுவும் பார்க்கணும். நீ கொஞ்சம் டைம் இதாகிடுச்சு, தூங்கிட்டேன் மத்தியானம் நல்லா. அந்த அப்டேட் சொன்னியா பரணி, தண்டகாரண்யம்? சொல்லிட்டேண்ணா. அந்த அப்டேட்டுன்னு சொன்னாலே பயமா இருக்குதுண்ணா. சரி ஓகே. என்ன அமைதியா இருக்கு, ஏதாவது பேசுங்கப்பா. ரைட்டு, நீ ஃபுல்லா அமைதியா தான் இருக்கும் போல. அப்படியெல்லாம் இல்ல, ஏதோ ஒன்று யாராச்சும் ரிவ்யூ ஏதாவது நான் சொல்லுவாங்கன்னு பார்த்து படம் பார்க்குறாங்க. நான் நைட்டு 10:30 மணிக்கு மிராய் போறேன். மிராயா? ஆமா ஆமா, ஃப்ரெண்ட் அங்க இருக்கான். ஆல்ரெடி 6 டிக்கெட் ஆன்லைன்ல புக் ஆயிருக்கு. இப்படிதான் இன்னைக்கு ஷோ பிரேக் ஆகாது கன்ஃபார்ம். அதனால கொஞ்சம் வாக்கிங் அடிச்சு வந்துருவாங்க. அதனால 10 மணிக்கு என் ஃப்ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணானா 10 மணிக்கு கிளம்பிடுவேன். ஸோ இன்னைக்கு நைட் கன்ஃபார்ம் ஆச்சு தான். சூப்பர் ப்ரோ, போய் பார்த்துட்டு சொல்லுங்க எப்படின்னு. நார்த் அமெரிக்கால போடுதுன்னு போடுது நார்த் அமெரிக்கால. இல்ல, தெலுங்கு ஃபிலிம்ஸ் ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துட்டாலே அந்த சைட்லாம் விட மாட்டாங்க ப்ரோ. அமெரிக்கா ஃபுல்லா நிறைய பேர் தெலுங்கு தானே அங்க இருக்கிறது எல்லாமே. தான் 700 தாண்டி போயிட்டு இருக்கு, செம்ம பண்றாங்கப்பா. ஆனா அவங்க கிட்ட தான் கூட கத்துக்கணும், அதை எடுத்து கரெக்டா மிக்ஸ் பண்ணி டெலிவர் பண்றது. கரெக்ட் தான். 3-4 படம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஹனுமனு, இது மிராயி, ஆல்ரெடி கல்கி. ஏதோ பிரகாஷ் ப்ரோ நல்லா ரன்னிங் தெலுங்கு படம் போட்டிருந்தாரு, ஹாரர் மூவி. ட்ரெய்லர் பார்த்தேன், சுமாராக தான் இருந்துச்சு. அந்த இவரு ஹீரோன்னு நினைக்கிறேன், எது ப்ரோ? விஜய் சேதுபதி மாமனார் இருப்பாரு. இவங்க அனுப்பமாவும் யாரும் அவங்க ஹீரோயின். ஹீரோ வந்து அவரு அந்த விஜய் சேதுபதி மாமனார் இருப்பாரு, கிருத்தி ஷெட்டி ஹீரோயின். இங்க ஓடிட்டு தான் இருக்கு, போலாமான்னு பார்த்தேன். பட் ட்ரெய்லர் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை. ஆனா பயங்கரமா ரிவ்யூஸ் வாங்கிட்டு இருக்கேன். பிரகாஷ் ப்ரோ சாயந்தரம் ட்வீட் போட்டிருந்தாரு. அடுத்த வாரம் 2 படம் மேஜரா, 3 படம் ரிலீஸ் ஆகுதா, 3-4? ஆமா. ஆனா மேஜரா தெரிஞ்ச
படங்கள் வந்து கிஸ், சக்தி திருமகன், இப்ப தண்டகாரண்யம்னு ஒண்ணு ரஞ்சித் ப்ரொடக்ஷன்ல. ஏங்க அப்ப இன்னொரு படம் வருதே, படையாண்ட மாவீரன். படையாண்ட மாவீரன் வேற வருது. போஸ்டர் பயங்கரமா இருக்கு. தண்டகாரண்யம் இப்போ தண்டகாரண்யம் போஸ்டர்ஸ் எல்லாம் சூப்பரா தான் இருக்கும். அது டிசைன் பண்ற டீம் நல்ல பயங்கரமான டீம். ஏங்க அவங்க ஒவ்வொரு நாளுமே வேற லெவல் விட்டுருக்காங்க. இல்ல எனக்கு அந்த துப்பாக்கி அந்த போஸ்டர் இருந்தாங்க. டிசைன் பண்ற டீம் தான் கங்குவாக்கு டிசைன் பண்ணது, தங்கலானுக்கு டிசைன் பண்ணது. அதே டீம் தான் இப்ப இதுக்கும் பண்றாங்க. ரெட்ரோ கூட பயங்கரமா போயிட்டு ரெட்ரோ கூட அதே டீம் தான். அப்ப அதான் ஒரு ஆள் இல்லையா, டீமா? டீம் டீம் அப்ப இவரு டோனி ஜான் அப்படின்னு பேர் சொல்லிட்டு இருப்பாரு பட்டாங்க. அந்த குண்டு படத்தோட டைரக்டர் தானே அது? ம் சும்மா நான் கேக்குதா? நடுவுல என்னை தூக்கி போட்டுருச்சு லிசனர் போயிட்டு. அந்த படத்தோட இது அந்த படம் வந்து நல்லா வந்திருக்கணும் வந்துட்டு நியூஸ் வந்தது. குண்டு பாத்திருக்கீங்களா ப்ரோ? பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? எனக்கு பிடிக்கும் அந்த படம். நல்ல நல்ல படம் படம் தான். தான். ஆமாமா, நல்லா இருக்கும் அந்த படம். கீழே இவரு கிருஷ்ணா அவர் வந்து லாங் வாக்குக்கு ரிவ்யூ போட்டிருக்காரு. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி, குட் வாட்ச் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஆனா வந்து ஸ்லோ பேஸ்ட் ஸ்க்ரீன் பிளே தான். நிறைய டாக்கட்டிவ் சீன்ஸ் வச்சு தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாரு. சப்டைட்டில் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆச்சரியமா இருக்கு. சரி, ஓகே. பர்னி, ஓடிடில ஏதாவது தமிழ் படம், தமிழ் டப்பிங் ஏதாவது நல்ல படம் வந்திருக்கா? தமிழ் டப்பிங் எனக்கு தெரியல ப்ரோ. அதுதான் டிடெக்டிவ் ஜுவாலன்னு ஒரு படம். அது நேத்தா வந்திருக்கு. அது பாருங்க ப்ரோ, நல்லா இருக்கு. அது மட்டும் தான் டப்லயே தமிழ் வந்திருக்கா? ஆமா. தமிழ் டப்புல நேத்து தான் வந்துச்சு. தமிழ் டப்புல நேத்து தான் வந்துச்சு. மலையாளத்துல நல்லா இருக்கு. பாத்துட்டேன் அது. அப்ப வேற எதுவும் பெருசா வரல ப்ரோ. பரதா தமிழ் டப்ல இருக்குல்ல? நீங்க நான் சொல்ற வெப் சீரிஸ பாருங்க. சாரே ஜான்சி அச்சா பாருங்க, பார்க்காதவங்க. நீங்க பாத்துட்டீங்களாண்ணா? நான் ஃபுல்லா பாத்துட்டேன். நல்லா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஓகே. ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. ஓகே. நான் ரீசெண்டா பார்த்த வெப் சீரிஸ்ல எனக்கு பிடிச்ச வெப் சீரிஸ் இது சொல்லுவேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. எதுலனா இருக்கு? சோனில இருக்கு. ரொம்ப ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இல்ல 20 நிமிஷம் மட்டும் உங்களுக்கு ஒரு என்னடா இது புரியாத மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வேற மாதிரி இருக்கும் ஒரு எபிசோடுமே. ஸ்பை த்ரில்லர் தானே? ஆமா, சூப்பரா இருக்கும். செம்மையா ஒரு லாஸ்ட் எபிசோட், லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வரையும் கூட அந்த ஒரு த்ரில்லிங் இருக்கும். ஓகேண்ணா. பரணி ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இது இந்த கண்டாரா படம் ப்ரீமியர் 7:30 ஸ்டார்ட் ஆகுதா? தெரியலையே. ஒன் டே ஏர்லியராகவே. ஆமா ப்ரோ, ஆமா 1ஆம் தேதி 7:30 மணிக்கே ஸ்டார்ட் பண்றாங்க. புஷ்பா மாதிரியே. சுகன் ப்ரோ டிஎன்ல இருக்குமா ப்ரோ? அப்போ இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. சுகுமாரண்ணா அப்படி போட்டாங்கன்னா டிஎன்ல இருக்கும் தானே? ஏன்னா இதுக்கு போட்டாங்க தான் ப்ரோ. அப்படி என்ன படத்துக்கு? லக்கி பாஸ்கர் போட்டாங்க. செலக்டட் தியேட்டர்ஸ்ல மட்டும் போட்டாங்க. பட் அது ஒரு ப்ரொமோஷனுக்காக தானே அது லக்கி பாஸ்கர் போட்டாங்க. பட் இது ஆல்ரெடி ஒரு நல்ல இது இருக்கே, எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இல்ல ஓவர்சீஸ்லாம் அந்த ஷோ ஓபன் பண்ணிட்டாங்க, அதான் கேக்குறேன். இப்போ டிஎன்ல இருக்குமான்னு தெரியல. மாவீரன் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல ப்ரோ, எனக்கு அதை விட்டப்படுத்தி எந்த ஐடியாவும் இல்லை. ஆனா இங்க பயங்கர டிமாண்ட் இருக்கும் டிக்கெட்டுக்கு. ஓகே. இங்க யார் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு தெரியல. பட் பாப்போம். அது ஷோ அது கரெக்டா நெருங்கும் போது இல்ல அவங்களா ஏதாவது அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாதான் ப்ரோ. எந்த படம் அப்படியே வந்தாலும் கரெக்டா அந்த மோஸ்ட்லி ஏஜஸ் பண்ணுவாங்க. இல்ல இங்க இது பிரீமியர் ஷோ இருக்குமான்னு கேக்குறாங்க. ஏஜஸ் தான் சொல்லணும். இல்லண்ணா, அது அங்க பெங்களூர்ல போடுறாங்கன்னா இங்க இருக்கும்ல மோஸ்ட்லி. போட்டாங்கன்னா இருக்கும். ஓகே, அதுதான் கேக்குறாங்க. ஏன்னா பெங்களூர்ல ஒன் டே ஏர்லியரா போடுறாங்களா, ஈவினிங் 7:30க்கு. கன்ஃபார்ம் தெரியல. அது டீல் போயிட்டு இருக்கு. ஏஜஸ் பண்ண சான்ஸ் அதிகமா இருக்கு ஏஜஸ்க்கு. சரி, ஓகே, பாப்போம். நாகேஷ் ப்ரோ.
சொல்லுங்க ப்ரோ. ஐயோ 2 மகேஷ் இருக்கீங்களா? சாரி ப்ரோ. மகேஷ் ஈஸ்வர் ப்ரோ கூப்பிட்டேன் நான் ஆக்சுவலா. சாரி ப்ரோ. நான் இப்பதான் இப்பதான் வந்தேன். ரியலைஸ் பண்ணேன் 2 பேர் இருக்கீங்கன்ட்டு. சரி பரணி ப்ரோ, நீங்க அந்த பொம்மை படம் பாத்துட்டீங்களா? ஹாய் பொம்மை படம் சொல்லாதப்பா. பொம்மை படம்லாம் இல்ல சரி ப்ரோ. தமிழ் என்னன்னு சொல்றது? அனிமே. தமிழ் என்னன்னு சொல்றது? தமிழ்ல தமிழ்லயும் அனிமேன்னு சொல்லுப்பா. எல்லாம் தமிழ்ல அனிமன் எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம். அஜித் பல்டான் இப்படி பேசுறீங்கல்ல, அப்ப இனிமேட்டு இந்த ஸ்பேஸ் இன்னைக்கு முடியிற வரைக்கும் தமிழ் வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தையே வரக்கூடாது. ஓகேவா? டீலா? பொம்மை படத்தை நாங்க பொம்மை படம் தான் சொல்லுவோம். நான் கேட்ட கேள்விக்கு பதில். நீங்க பொம்மை படத்தை பொம்மை படம்னு சொல்லுங்க, தப்பே இல்ல. ஆனா தமிழ் மட்டும்தான் சொல்லுவேன்னு சொல்றீங்கல்ல, அப்ப இனிமே தமிழ்ல தான் பேசணும். ஓகேவா? அப்ப நான் என்ன மலையாளத்திலயா பேசிட்டு இருக்கேன் பரணி? நீ ஒரு இங்கிலீஷ் வேர்டு கூட வரக்கூடாது. பாப்போம். பாப்போம்லாம் இல்ல. நீங்க இங்கிலீஷ் வேர்டே இல்லாம பேசிட்டீங்கன்னா நீங்க பொம்மை படம்னு சொல்லிக்கோங்க. சரி, நீங்க அதை பாத்துட்டீங்களா இல்லையா? இல்ல ப்ரோ, நான் என்ன இதுவே பார்க்கலையே, சீசனே பார்க்கல நான். அதான் அந்த அந்த சீசனே பார்த்து முடிச்சிட்டீங்களா? ஆமா அப்ப நீங்க பொறுமையா பார்த்து அடுத்த செகண்ட் பார்ட் வந்து தியேட்டர்ல பார்க்கலாம்னு இருக்கீங்களா? ஆமா அதுதான் நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் முடிச்சு Okay. பொறுமையா எல்லாம் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் வர்றப்போ தியேட்டர்ல பார்க்கலாம். அது இன்னும் 2 இயர்ஸ் ஆகும்னு சொல்றாங்க, தெரியல எனக்கு. பட் அது இன்னும் 2 இயர்ஸ் ஆகுன்றாங்க. அதனால நமக்கு டைம் இருக்கு, பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இயர் வரும் ப்ரோ. நெக்ஸ்ட் இயர் அப்போ 2 வருஷம்னு சொன்னாங்க. 2027னாங்க. 27 சாரி சார். ஓகே ஓகே. நான் பாருங்க ப்ரோ. அக்டோபர் 5ஆம் தேதியில இருந்து கண்டென்ட்டுக்கு பிரச்சனையே இல்லை பரணி ப்ரோ. அக்டோபர் 5ல இருந்து எதுல இருந்து? பிக் பாஸ் லான்ச் ஆகுதுல்ல அக்டோபர் 5. ஏங்க எனக்கு அது அந்த கான்செப்ட் எனக்கு புரியலங்க. அவன் எங்க வச்சு நடத்த போறாங்க பிக் பாஸ் இந்த தடவைன்ட்டு? சீரியஸா சொல்றேன். அக்டோபர் 5 லான்ச்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் மலையாளம் நடக்கிறது வந்துட்டு இதுல சென்னையில. ஓகேவா? இல்ல சென்னை எப்பவுமே செட்ல தான் இல்ல பரணி, எப்பவுமே பேரலா நடக்குமே மலையாளமும் தமிழும் வேற வேற செட்டா இருக்கும். ஆமா ஆமா. பட் ஆனா மலையாளம் அந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன சொல்ல, ஹிந்தி சைட்ல இருக்கிற இது செட்டு பிடிச்சி அங்க இருக்கிற இது போட்டுருவாங்க. ஆக்சுவலா மலையாளத்துக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு பிக் பாஸ் ஹவுஸ் செட்டு கிடையாது. ஓகேவா? ஒண்ணு சென்னை, அப்படி இல்லைன்னா வந்துட்டு நார்த் சைடுல ஹிந்தி பிக் பாஸ் பண்ற இடத்துல அங்க புதுசா செட்டு போடுவாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு மலையாளம் பிக் பாஸ் நடக்கிறது சென்னை செட்ல. அப்படின்றப்போ இவங்க சென்னை ப்ரோக்ராம் லான்ச் பண்றாங்கன்னு சொல்றது, அதுக்குள்ள இவங்க எப்படி முடிப்பாங்க? இன்னும் கரெக்ட்டா வந்து 1 மாசம் கூட இல்ல. இன்னும் 15 டேஸ் தான் இருக்கு. அதுதான் எனக்கு இன்னும் புரியல எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம். மேபி வந்துட்டு இவங்க வேற இடத்துல நடத்துறாங்களா? இல்ல என்னன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இந்த செட்ட கலைச்சு புது செட்டு போடுறதுக்கே உங்களுக்கு 1 மாசம் டைம் ஆகும். இல்லங்க வேற வேற அது மட்டும் எனக்கு புரியல. வேற வேற செட்டா இருக்குங்க. எது வேற வேற செட்டா இருக்கும்? தமிழ் நடக்கிறது மலையாளம் நடக்கிறது பிக் பாஸ் கூட்டா போவே பரணி. போவேண்ணா. போயிட்டு 1 வாரத்துல வந்துருவேண்ணா. நீங்க வந்துருவீங்களா? உங்களை அனுப்பிச்சிருவாங்களா? நான் வந்துருவேன் ப்ரோ. ஏன்னா 1 வாரத்துக்கு மேல இருந்தோம்னா நெகட்டிவிட்டி இந்த அதிகம். பரணி போய் அந்த பரணி மாதிரி பண்ணி வந்துருவாரு, இல்ல அவ்வளவுதான். இல்ல இல்ல. நம்ம சும்மாவே நெகட்டிவிட்டியா? அதனால வந்துட்டு நம்ம போய் 1 வாரம் நல்ல பிள்ளை வெட்டன்னு நடிச்சுட்டு கரெக்ட்டா வந்துரணும். ஏன்னா போறப்போ வந்துட்டு எல்லாருமே போடுவாங்க. இந்த ஒரு கண்டஸ்டன்ட் போறாங்கன்னா, அந்த கண்டஸ்டன்ட் மீன்ஸ் மொத்த ஹிஸ்டரியுமே வந்து போட்டுருவாய்ங்க. ஓகேவா? சரி அந்த கேட்போம், 1 ஸ்பீக்கர்ல வாரம் இருக்கிறவங்க எல்லாரையும் கேட்போம். யாரெல்லாம் வந்து சான்ஸ் கிடைச்சா போவீங்க, போக மாட்டீங்க? இல்ல பரணி என்ன பண்ணுவாருன்னா, காலையில போய் தினைக்கும் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாரு கேமராவை பார்த்து. அப்டேட்ஸ்லாம் இல்ல. ஏங்க எனக்கு என்னங்க அப்டேட் தெரியும்? எனக்கு புரியவே இல்லங்க. சரி அஜித், நீ சொல்லு, நீங்க சொல்லுங்க. போவியாப்பா? அஜித் ப்ரோ. நான்லாம் கண்டிப்பா போவேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசை. அட்லீஸ்ட் அந்த செட்டையாச்சும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரணும். அதனால கூப்பிட்டாங்கன்னா ஜாலியா போய் வந்துக்கலாம். கரெக்ட் சூப்பர். சரி அப்புறம் வேற அதெல்லாம பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்மளோட கேரக்டருக்கு நம்மளே வச்சு கண்டென்ட் தேர்த்தருக்குனே ஒரு 80-90 நாள் வச்சிருவாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது டக்கு எனக்கு ட்ரிகர் பண்ணி கேட்கவே விட்டுருவாங்க. இல்ல. விட்டு கேக்குது. இல்ல ப்ரோ, நமக்கு வர கோவத்துக்கு டக்குன்னு சரி ஓகே சாரி.
இந்த என்ன ஷோ? இன்ட்ரோடக்ஷன் பிக் பாஸா ப்ரோ? ஆமா 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 ஆமா. தரணி ப்ரோ போய் என்ன பண்றாருன்னு பார்க்கலான்னு இருக்கேன் ஆர்வமா. நான் போல ப்ரோ. உங்களை கூப்பிட்டா நீங்க போவீங்களான்னு தான் கேள்வி. நீங்க போவீங்களா அதை சொல்லுங்க. நான் என்ன பண்றது இருக்கட்டும். நானா போக மாட்டேன். ஏன் ப்ரோ? என்ன ரீசன்? பாட சொல்லுவாங்க. ஆமா 24 மணி நேரமும் சினிமா பத்தி பேசிட்டு இருக்கலாம். இல்ல ப்ரோ. சங்கீதம் போடுனா இல்ல இல்ல போடலாம். இல்ல ப்ரோ. உங்களுக்கு அங்க போனீங்கன்னா மினிமம் ஒரு 1 டே எப்படின்னாலும் ஒரு 40,000 இல்ல 50,000 கொடுப்பாங்க பர் டே. அப்ப யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கெல்லாம் அவ்வளவு கொடுக்க மாட்டாங்க பரணி ப்ரோ. இல்ல இல்ல அதெல்லாம் கேட்டகிரி பொறுத்து இல்ல தான். இல்ல அது புரியுது. பட் ஆனா சொல்றேன் மினிமம் எப்படி ஒரு 30,000 இருக்குங்க. அது கம்மியாலாம் இருக்காது. அது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஷோ ஆக்சுவலா. அப்படி இருந்தா ஏங்க அதுதான். அப்ப 100 நாள் இருந்தாங்கன்னா அதே இல்ல 100 நாள் இருந்தா அதுவே 30 லட்சம் 40 லட்சம் ஆயிருமே. அப்புறம் ஆமா ப்ரோ. கஷ்டப்பட்டு தனியா அந்த ஷோவை வின் பண்ணிட்டு. இல்ல அது ஃபேம் தான் ப்ரோ. நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துல வந்துட்டீங்கன்னா உங்களை நான் மறந்துடுவாங்க. சொல்லட்டுமா, பிக் பாஸ் வின் பண்ணவங்க யாரும் எதுவுமே அச்சீவ் பெருசா பண்ணவே இல்லை. பிக் பாஸ்ல இருந்து போனவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்து பிக் பாஸ் போனவங்க பண்றாங்க ஓகே. வின் பண்ணவங்க இதுவரையும் பிக் பாஸ்ல இருந்தவங்க யாரும் பெருசா சரித்திரம் பண்ணதா என்ன கேள்விப்பட்டது இல்ல. தமிழ்ல சொல்றேன். ராஜு இப்ப படம் பண்ணியிருக்காரு. ராஜு படம் பண்ணியிருக்காரு. ராஜு அதுக்கு முன்னாடி ஆங்கர்ப்பா. அவர் வந்துட்டு நான் சொல்றது பிக் பாஸ் ஆல ஃபேம் ஆனவங்க சொல்றேன். பிக் பாஸ்ல தானே அவர் ஃபேம் ஆனாரு. கரெக்ட். ராஜு படம் அதுக்கு பண்ணியிருக்காரு. நான் என்ன ஏங்க கேக்குறேன்னா, இல்ல 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 இப்போ ஹரிஷ் கல்யாண் வந்துட்டு இல்ல பிக் இல்ல அதுக்கு பாஸ்க்குள்ள முன்னாடியே வந்தாரு. ஒரு ஆங்கரு. ஹரிஷ் கல்யாண் பிக் பாஸ்க்குள்ள வந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் வில்லம்பு. அவர் அதுக்கு முன்னாடி படம் பண்ணவர். இது உள்ள வந்தாரு. அவர் பிக் பாஸ் ஹரிஷ் கல்யாண் கிடையாது. அவர் முன்னாடி ஹீரோ ஹரிஷ் கல்யாண், ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் தெரியும் எல்லாருக்குமே. அந்த மாதிரி அவர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு, அவரும் கவின் மட்டும் தான் எக்ஸெப்ஷன் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்து ஓரளவுக்கு இதுவா இருக்கிறது. மத்தவங்க யாருமே வந்து அந்த அளவுக்கு ஃபேம் அப்போதைக்கு ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்க காணாம போயிடுறாங்க. இப்ப அசீம் எல்லாம் ஜெயிச்சாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் அசீம் எல்லாம் முன்னாடி எங்க இருந்தே போனாரு? அவங்க ஃபவுண்டேஷன் இல்ல ஸ்ட்ராங்கா அப்ப இருந்துச்சு அசீம் ப்ரோ. ஜெயிச்சாரு. அசீம் எல்லாம் எங்க போனாரு? ஆரவ் ஜெயிச்சாரு. ஆரவ் வந்து விஜயா முயற்சியில வந்தாரு. அதுக்கப்புறம் எங்க போனாரு? பெருசா அதுக்கப்புறம் அவர் படங்கள் தனியாவே எதுவுமே பெருசா எதுவுமே வந்தது. ஆனா மார்க்கெட் ராஜன் ஏதோ ஒரு படம் வந்துச்சு. எதுவுமே ஹிட் ஆகல. அது மாதிரி ஜெயிச்சவங்க எல்லாம் யாருமே எங்க போனாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதுல கேண்டிடேட் கூட நிறைய பேர் எங்க இப்ப இருக்காங்கன்னா இல்லையானே தெரியல. எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல. ஃபேம் அப்போதைக்கு இருக்கு பாருங்க. அதுக்கு இப்ப அர்ச்சனாக்கெல்லாம் பயங்கரமான ஃபேம் இருந்தது பிக் பாஸ் டைம்ல. ஆனா இப்ப வந்துட்டு இப்ப அவங்க என்ன படம் நடிக்கிறாங்களா என்ன இது எதுவுமே இல்லாம இருக்குல்ல. பட் அதுக்கு முன்னாடியே அவங்க சீரியல்ல எல்லாம் கரெக்ட். பண்ணிருக்காங்க. அந்த நான் என்ன ஃபேம்ல தான் சொல்றேன்னா உள்ளேயே ஒரு வர்றாங்க. பிக் பாஸ் ஃபேம் இல்ல நான் கிடைக்கும். அதுதான் சொல்றேன். அந்த ஃபேம்ல தான் இல்ல உள்ளேயே ஒரு ஃபேம் வர்றாங்கங்கிறேன். கிடைக்குது. அதுக்கு பிக் போய் பாஸ் பெருசா மூலமாவும் ஃபேம் ஒரு இல்ல. ஃபேம் கிடைக்குது. தெரியாதவங்க எல்லாம் நமக்கு தெரிய வருது. இப்போ தர்ஷன்லாம் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம யாருன்னே தெரியாது தர்ஷன்லாம். ஆனா தர்ஷன் படம் நடிகர் சரண்டர்னு ஒரு படம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அந்த மாதிரி நடிக்கிறாரு. பட் நான் என்ன சொல்றதுன்னா ஒரு எக்ஸப்ஷனலா வந்துட்டு ஒரு தனியா பிக் பாஸ் மூலமா வந்து ஒரு பெரிய பேர் கிடைச்சு இப்ப அவங்க ஒரு பயங்கரமான பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா யாருமே இல்ல. ஏங்க ஒருத்தர் சாப்பாடுலாம் போட்டு பயங்கரமா வியூ வாங்குறாரு, எல்லா கண்ட்ரியும் போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. சினிமா மாத்திரம் இல்லைல்ல, அதை வச்சு சம்பாதிக்கிறாங்கல்ல. நிறைய கண்ட்ரி போயிட்டாரு அவரு. யாரு? யாரு bro? போன தடவை ஜெயிச்சவர் தான். அசீமா? போன தடவை ஒருத்தர் ஜெயிச்சார்லங்க. போன தடவை ஜெயிச்சதுதான் அசீம். அதுக்கு இல்ல அதுக்கப்புறம் வேற யாரு? சாரி. எங்க அசீம் எல்லாம் எப்ப ஜெயிச்சாரு? இன்னமும் 5 6 2 வருஷம், இன்னும் அவர் 2 வருஷம் முன்னாடி இருக்காருங்க. சாப்பாடு போன வருஷம் ஜெயிச்சவரு முத்து, ஏகே ஃபேன் முத்து. முத்து ஓகே ஓகே ஓகே. சாப்பாடு வீடியோ எல்லாம் போடுவாருங்க. இல்லங்க நான் என்ன சொல்றேன்னா இப்போ இந்த ஃபேம் இருக்கு. இல்ல ரொம்ப ரொம்ப பெரிய பிரபலமா இப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே நீங்க சொல்றது வந்து எல்லாருக்குமே தெரியல. நான் சொல்றது எப்படின்னா எல்லாருக்குமே தெரியற அளவுக்கு வந்து ஒரு ஃபேம் கிடைச்சுமே அந்த டைம்ல கிடைக்குது. அது அது வந்து சஸ்டெயின் ஆக மாட்டேன்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான். அடுத்த பிக் பாஸ் வந்தா போன கண்டஸ்டன்ட் எல்லாத்தையும் மறந்துடும். இல்ல ஒரு பாயிண்ட்ல இருந்தது ஓவியாக்கெல்லாம் வந்து அவங்க அதுக்கு முன்னாடி ஆக்ட்ரஸ் தான். அந்த டைம்ல வந்த அந்த சீசன்ல வந்த நிறைய பேர் எல்லாருக்கும் இன்ன வரையும் தெரியும். சரி ஓகே விடுங்க பாத்துக்கலாம். இந்த பிக் பாஸ் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஆனா மலையாளம் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி ஃபன்னா போகுது. பரணி ப்ரோ டிடபிள்யூசி நல்லா இருக்கா? சிடபிள்யூசி நான் சொல்லவா?
அதாவது டாப் குக், டூப் குக் வந்துட்டு அதே பேட்டர்ன் மெயின்டெயின் பண்றாங்க. அதாவது குக்கிங்ல காமெடி. ஓகேவா? இது வந்து காமெடில அதுக்கு நடுவுல குக்கிங். அவ்வளோதான். ஒரு காமெடி ஷோ அதுக்கு நடுவுல குக்கிங். அப்படி போயிட்டு இருக்கு. ஆ, எனக்கு என்ன எனக்கு அந்த இரிட்டேட்டிங் வர வர அந்த ஃபேஸ பார்த்தாவே இரிட்டேட்டிங்கா இருக்கு. அதனால பார்க்கவே தோண மாட்டேங்குது. இல்ல அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு டிப்பிக்கல் விஜய் டிவி ஷோ மாரி பண்ணிட்டாங்க. முன்னாடிலாம் வந்து இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்லாம் வந்துட்டு எப்பயுமே அந்த குக்கிங் ரிலேட்டடா இருக்கும். அந்த இதுதான் இருக்கும். அது இப்பயும் டாப் குக், டூப் குக் அதான் ஃபாலோ பண்றாங்க. பட் இவங்க அதெல்லாம் மாத்தி பேரிங்லாம் என்னென்னமோ மாத்தி குக்குக்கு கெட்டப் குடுத்து அதெல்லாம் மாத்தி ஒரு மாரி பண்ணிட்டாங்க. ஒரு மாரி கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்காய்ங்க இப்போதைக்கு. பட் நான் ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்காக பார்க்குறேன். பட் ஆனா இன்னைக்கு டாப் குக், டூப் குக் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, அவங்க இப்ப காலையிலேயே வந்து ஏர்லியா அ 9 மணிக்கே போட்டுடுறாங்க சன் நெக்ஸ்ட்ல. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். விஜய் டிவி மாதிரியே. ம். ஹாட்ஸ்டார்ல விஜய் டிவி மாரி 6:30 மணிக்கு போட்டுருவானுங்க. இல்ல ஒரு டிலே சில டைம். பர்னி ப்ரோ பட் நீங்க வந்துருது. சொல்லணும்னு தான் அவர் கேக்குறாரு. நான் சொல்லட்டா அப்படின்னு கேக்குறீங்க. என்னது ப்ரோ? அதான் எப்படி குக் வித் கோமாளி எப்படி இருக்குன்னு தான் கேக்குறாரு. நான் சொல்லட்டா அப்படின்றீங்க. இல்ல நான் சொல்லட்டான்னு இல்ல. நான் தான் சொல்ட்டேனே. எனக்கு அந்த வர வர இந்த ஒரு கேரக்டர வந்து ரொம்ப இது பண்றாங்க. நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது. அதுக்கு சுத்தமா சமைக்க வரல. சும்மா டாமினேட் பண்ண வைக்கிறாங்கன்னு. எரிச்சல் தான் ஆகுது. அதனால அத பார்க்கறதே விட்டுட்டேன். ஏதோ ராஜு குரேஷோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் நான் அந்த இன்ஸ்டால ஒரு பேஜ் ஃபாலோ பண்றேன். அதுல அப்லோட் பண்ணிருவாங்க ராஜு குரேஷ் இது மட்டும். அத மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடுறது. போய் பார்க்கறது இல்ல. அந்த 2 வாரமா தொடர்ந்து ஒரு ஆளுக்கு குடுத்து கோல்டன் ஆப்ரான்லாம் குடுத்து வச்சிருக்காங்கல்ல. ஷபானா. அவங்களுக்கு தான். அது பேரே எனக்கு சொல்ல இரிட்டேட் ஆகுது. ஆக்சுவலாக குரேஷியோடது இந்த வட்டம் செம இது ப்ரோ பயங்கரமா. அதான் அந்த இது மாதிரி ப்ளூ சட்டை மாறன் மாதிரி ரிவ்யூ கொடுத்தாரு. அதெல்லாம் நல்ல ஒரு இது. அது லாஸ்ட் வீக். லாஸ்ட் அது ஓகேவா? அதாங்க இந்த வாட்டி அவங்க 2 பேர் தாங்க. குரேஷி, ராஜு அவங்க 2 பேரும் மட்டும்தான் வச்சு சமாளிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் ப்ரோ பெருசா இல்ல. நீங்க வந்து பேசாம டிசிடிசியே பாருங்க. அது கொஞ்சம் அது என்டர்டெய்னிங்கா பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுல நிக்கி வேற லெவல் பண்றான். எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு இருக்கான் நிக்கி. அது எல்லாருமே ஓரளவு நல்லா இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி பர்னி ப்ரோ உங்க தலைவன் ஏதோ டர்போ ஜோஸ்னு ஒரு ப்ரோமோ ஏதோ லிங்க் விட்டுருக்காரு. அது என்னது? ப்ரோமோ சாங் அவுட்னு என்னது அது? என்ன படம்? யாரு? உங்க தலைவர் தான் டர்போ ஜோஷ். எனக்கு யாருமே தலைவர் இல்ல. யாரு? மம்முக்கா. டர்போ ஜோஸ் ப்ரோமோ சாங் தெரியலையே. உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். டர்போன்னு முதல்ல ரிலீஸ் ஆயிடுச்சு தானே? இப்ப வேற ஏதாவது டர்போ ஜோஷ்னு வேற ஏதாவது புது படமா? தெரியல ப்ரோ. கான்செப்ட் அண்ட் டைரக்ஷன், மியூசிக், விஎஃப்எக்ஸ் இது வேற யாருக்காவது லான்ச் பண்ணி கொடுத்தாரான்னு தெரியல. ஏங்க அவங்க மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. அது அவரு தாங்க போஸ்டர்ல இருக்கிறதும். தெரியல ப்ரோ. வீடியோல கொஞ்ச நேரம் வராரு. அது மட்டும் தெரியுது. பட் தெரியல என்ன கான்செப்ட் என்னன்னு ஒரு ஐடியாவும் இல்லை. கமெண்ட் பார்ப்போமா? நிவின் பாலி படம் எதுவும் வருமா இப்ப? நிவின் பாலி படமா? நிவின் பாலி ஏதோ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ. இது இப்ப ரீசெண்டா எதுவும் வராதுங்க. இப்ப அடுத்து நெக்ஸ்ட் ரிலீஸ் அப்கமிங் ரிலீஸ்ல எதுவுமே இல்லை பெருசா. ஒரு வினித் ஸ்ரீனிவாசன் கூட சேர்ந்து ஒரு படம் பண்றாருன்னு கேள்விப்பட்டேன். மீன் இது ஷூட் வந்து அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அது இல்லாம வேற ஏதோ ஒரு படம் உன்னிகிருஷ்ணன் அவர் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு பொலிட்டிக்கல் டிராமா. அப்டேட் ஒன்று விட்டுட்டீங்க. இப்பதான் எனக்கு இதுல வந்துச்சு ட்வீட்ஸ்ல. என்னது? பார்த்திபன் நான் தான் சிஎம்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஐயோ அப்படியா? நான் தான் சிஎம் 2026ன்னு. 2026 ரிலீஸா இல்ல 2026ன்னு போட்டிருக்காரா? பட டைட்டிலே அப்படிதாங்க ஏதோ போட்டிருந்தாரு. நான் தான் சிஎம் 2026ன்னு. 2026ன்னே போட்டிருந்தாரா? சரி அது 2026 போடல.
இல்ல 2026 மென்ஷன் ஆயிருக்கு. பட் ஆனா வந்துட்டு 2026 ஆன்வர்ட்ஸ் போட்டிருக்கு. அதாவது 2026 ரிலீஸ். 2026 ரிலீஸா இருக்கும். சுகுமார் கோவஸ்ட் இன்வைட் பண்ணுங்கண்ணா. ஜான் 26 ரிலீஸ் போட்டுருந்துச்சு. கரணே பாத்துக்க எப்படி அனௌன்ஸ்மெண்ட் போய் ரிலீஸ் டேட் சொல்றாங்கன்னு. ஏன் ப்ரோ நீ வேற. சரி அது அஜித் பட்டன் அதை ரிமூவ் பண்ண முடியுமா? ஷேர் பண்ணிட்டு கோவஸ்ட்ல இருந்தேன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். இருங்க ஓகே பண்றேன். தேங்க்யூ. டன்னா டன்னு. நீங்க தான் ப்ராஃபிட் லாஸ் டிபெண்ட் பண்றீங்க. அதை பத்தி நான் எப்படி பேசுறது? ஏதாவது என்ன டாபிக் எடுங்க. நம்மளே மாத்தி மாத்தி கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏங்க யாராவது ஏதாவது பேசினா நான் கேட்டுட்டு ஜாலியா இருக்கான்னு பார்த்தாங்க வந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து யாருமே பரணி இன்னைக்கு bro, ஒரு சுகுமார் பாட்டு அண்ணன் பாடு. அமைதியா இருக்கிறது தாங்க அதிசயமா இருக்கு. சும்மா ப்ரோ சும்மாவே அமைதியா தான் இருப்பாரு. யார் அவரா? சும்மா நான் ஏதாவது கதை சொல்லணும். பரணி ப்ரோ இன்னைக்கு சுகனை மீட் பண்ணீங்கல்ல அந்த ஸ்டோரி சொல்லுங்க. இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ரொம்ப ஹாப்பி. நாமக்கல் இல்லையா? சந்தோஷமா இருந்துச்சு. நாமக்கல்லா சென்னையா? அவர் வருவார்னு நினைச்சேன் ஸ்பேஸுக்கு. பட் பிஸியா இருக்கார் போல. ஸோ ஓகே. தம்பி நடுவில் மாவீரன் ஏதோ சொல்ல வந்தாரு. வந்துட்டாரு. நீங்க எல்லாம் விடுங்க. என் தலைவன் வந்துட்டான். ஸ்டாரஜித் ப்ரோ யூ டேக் த லீட். நான் என்னத்த லீடு பண்றதுப்பா? மெசேஜ் பண்ணிட்டாரு ஏதாவது பேச. இன்னைக்கு தான் தளபதியே லீடு பண்ணிருக்காரு. திருச்சியே கலக்கடிச்சிருக்காருப்பா. பிரகாஷ் ப்ரோ யோசிப்பாரு. நம்ம ஸ்பேஸ்ல அரசியலை பத்தி பேச முடியாது. பட் இருந்தாலும் இன்னைக்கு உங்களால கலக்கி இருக்காரு தளபதி. பண்ணிட்டீங்கன்னு. யோ பரணி அங்கிட்ட என்னப்பா பரணி பேசிருக்கா? bro, உங்களுக்கு நிறைய பேர் பேசுறது கேட்பா போல. கீழே போய் பாருங்க. இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான டாபிக் தான் பிடிக்கும். இந்த மாதிரி விறுவிறுப்பா போறதுக்கு பரணி bro, கேக்குதா? பிடிக்கும். கல்தான் அவர்கிட்ட சொல்லுங்க. பரணி ப்ரோ உங்களுக்கு கேக்குதா இல்லையா? அவருக்கு கேட்கலன்னு நினைக்கிறாப்பா. அதான் அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். கேட்கல. என்ன படம் ஒய்ஃப் லாப்னு கேக்குறான்னு தெரியல. எஸ்கே ஐயோ ஓகே. ஆல் கிரெடிட்ஸ் டு ராஜமௌலியன் டீம். எனக்கு இப்ப சுதாகர் டைலாக் தான் வருது. யாராச்சும் சொல்லி நிறுத்துக்கலையா? அவரை நிறுத்துக்கையா? கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க மட்டும் தான் நினைச்சா முடியும். சொல்லுங்க அவர்கிட்ட அப்படின்னு தான் நினைக்கிறேன். பாப்போம். யாருமே இல்ல கிடைக்கும். பிரகாஷ் ப்ரோ இல்ல. ஸோ அதனால கேக்குது ஆயிரம் ப்ரோ எதுக்கு ப்ரோ சிரிக்கிறீங்க? ஏன்னா நான் மட்டும் தான் பேசுறேன். வேற யாரும் பேசுறது கேட்கலையா? வெளியே போய் எல்லாரும் பேசுனா நீங்க கேட்டா தானுங்க. சரி நான் போயிட்டு வரேன். கேக்குதா? அவருதான் கேட்கவே இல்லையே. பரணி மட்டும் அவர் தனியா ஒரு கதை பேசிக்க இருக்காரு. எல்லா கிரெடிட் வந்து ராஜமௌலிக்கு போதுங்கிறாரு. பரணி போயிட்டாரப்பா. சரி சரி. நான் கேட்க வந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, இந்த சிம்புவும் இந்த பார்க்கிங் பட டைரக்டர் ராம்குமாரும் படம் பண்றதா சொன்னாங்க. இப்ப இந்த ராம்குமார் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஷியான் விக்ரமோட்ட படம் பண்ண போறாருன்னு சொல்றாங்களே, இந்த படம் என்ன பாச்சு? அந்த படம் டிராப்னா அது சிம்புக்கு பிடிக்கல. அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. என்னென்னமோ கதை சொல்லி அதுக்கு ஏதோ ஒரு டீசரை ஒரு கிளிம்ஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க பயங்கரமா. கடைசி அந்த படமும் டிராப்பா? வெற்றிமாறனுக்கு அடுத்து அஸ்வத் படம்னா இப்போதைக்கு லைன் அப்ல அது ஒண்ணுதான் நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த படம்லாம் என்னப்பா 3 மாசம் 4 மாசம் டைம் கொடுத்தா முடிஞ்சிட போகுது. அவங்க என்ன ஒண்ணும் இல்லாத தயாரிப்பாளரா? நல்ல தயாரிப்பாளர் நல்லாவே பண்ணுவானுங்க. ஏன் இருந்தாலும் இப்படி? அது ப்ரொடக்ஷன் பிரச்சனை இல்லைண்ணா. அவருக்கு ஸ்டோரி பிடிக்கல. எஸ்டிஆருக்கு ஸ்டோரி பிடிக்கலன்னு சொல்லி தான் இது பண்ணியிருக்காங்க.
உண்மையை சொன்னீங்கன்னா அப்ப எஸ்டிஆர் தான் இதை விட்டு வெளியே வந்ததா? ஆனா பட் இப்போ வந்து விக்ரம் வந்து அந்த இவரை வந்து அதுதான் உண்மை. ஆனா விக்ரம் வந்து அவர் ஓகே பண்ணியிருக்காரு இப்ப. ஜனநாயகன் தான் ரெக்கார்டுப்பா. ஆரஜித் ப்ரோ பேக்ரவுண்ட் சவுண்ட் தான் அதிகமா இருக்கு, நீங்க பேசுறது கம்மியா கேக்குது. இங்க ரோட்ல நிக்கிறப்பா, அதான் பிரச்சனை. நான் மியூட்டுக்கே போயிடுறேன். சரி சரி, நீங்க பேசுங்கப்பா. பரணி ப்ரோ, நாங்க பேசுனது எதுவுமே கேட்கலையா உங்களுக்கு? எதுவுமே கேட்கல ப்ரோ, அதனால தான் தனியா புலம்பிட்டு இருந்தேன். சத்தியமா எதுவுமே கேட்கல. நான் அதுக்கப்புறம் சரி வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து இது இருந்துச்சு. அப்புறம் அஜித் பல்டான மெசேஜ் பண்ணியிருந்தாரு. நான் இப்போ சும்மா கால் பண்ணி ரெக்வஸ்ட் வாங்கியிருக்கேன். அது அப்பதான் நான் ஸ்டாப்பா பேசுறீங்க, வழக்கமா எப்பயுமே நீங்க அவ்வளவு நேரம் பேச மாட்டீங்க. யாருமே பேசல, அந்த கேப் ஃபில் பண்ணணுமேன்றதுக்காக பேசிட்டு இருந்தேன் ப்ரோ. சரி ஓகே, சாரி. நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்போ? யாராச்சும் பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணுங்களேன்னு சொல்லியிருந்தோம். ஐயோ சாரி சாரி ப்ரோ. சரி ஓகே. சிவன் ப்ரோ தான் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல வந்தாரு, இப்போ பாராட்டி தரல, அது கேட்டு. ஏங்க அவர் வந்திருக்காரா? ஓகே, இருக்காரு இருக்காரு. சிவன் ப்ரோ பரணி ப்ரோ, ஏன் உங்க அத்தான் வரதே இல்ல? சொல்லுங்க மாவீரன், சொல்லுங்க மாவீரன், கேக்குது. ஹலோ சுகன் ப்ரோ, சொல்லுங்க பரணி ப்ரோ. இல்ல என்னை மீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க. என்ன உங்களை மீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸா? ஆமா. எல்லாத்தையும் சொல்லிடவா? பொறுமை சாமி பொறுமை. எது எது சொல்லணுமோ பப்ளிக் பிளேஸ்ல அதை சொல்லுங்க. சரி ஓகே. இல்ல ஒரே ஒரு நிமிஷம். அப்புறம் பப்ளிக் பிளேஸ்ல சொல்ல முடியாத அளவுக்கு என்ன பண்ணீங்க? தெரியல, நான் ஏதாவது பண்ணிருப்பேன், எனக்கே தெரியாதுல. ஒரு பிக் பாஸ் ஷோ மாதிரி தான். நம்ம பாக்குறது நம்மள வேற, வேற ஒருத்தவங்க நம்மள பாக்குறது வேற இல்ல, அதனால சொன்னேன். உங்களுக்கு பேச சொல்லி கொடுக்கணுமா என்ன? சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா சுகுமார் அண்ணா ஒரு வாட்டி உங்களை சொன்னார்ல, பர்னியனா பர்னியனா அப்படின்னு. அந்த மாதிரிதான் நானும் கூப்பிடணும் போல. சரி ஓகே. மற்றபடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ, சீரியஸ்லி. ஊர் வந்து என்னன்னா காலைல போனப்பே வந்தேன்னா அவ்வளோ க்ளவுடியா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இவரை ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், வந்தாப்புல. நம்ம வந்து என்னன்னா இப்போ இங்கே ஸ்பேஸில் எப்படி பார்க்குறோமோ அதில் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே தெரில. நேரில் பேசுகிறதும் நடந்துக்கிறதும், எதுனா ஒன்று சொன்னோம் அப்படின்னா அதுக்கு இன்னசென்ட்டாக யோசிக்கிறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், அது நிஜமாவே எனக்கு வந்து என்னன்னா ஆர்டிஃபிஷியலாம் தெரியல. நிஜமாவே இந்த மனுஷனே இப்படி தான் போல இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள், நடந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஹரிபரியா அவருக்கு வந்து என்னன்னா, நீ ஏதாவது ஒன்று தூக்கிட்டு வருவ, நீ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வருவ, அதுதான் ப்ரோ பயமாக இருக்குது, மற்றபடி உன்னை பார்க்குறதுலாம் பிரச்சனை இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஆனாலும் வேறு வழி இல்லை, நம்ம எடுத்துகிட்டு போனதை கொடுத்தாச்சு அவருக்கு. ஹோப்ஃபுல்லி நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தலைவா கொடுத்ததில். மற்றபடி வந்து என்னென்னா ஒரு 1.5 hours இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம டிஸ்கஷன். கரெக்டாக அவரை பற்றி சொன்னார், அவர் ஃபேமிலி பற்றி, ஒர்க் பற்றிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணார். இது வரைக்கும் சொல்லாத விஷயம்லாம் சொன்னார். எப்படி ஒர்க் போயிட்டுருக்கு, பேசிக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றதுலாம் ஸ்பேஸில் கம்மியாக சொல்லியிருந்தார். பட் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய என்கிட்ட டெப்த்தாக சொன்னார். அப்புறம் நான் என்னை பற்றி சொன்னேன். அப்புறம் இந்த மாதிரிலாம் ஏன் ப்ரோ இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இப்படிலாம் எதுக்கு செய்கிறீங்கன்னு கொஞ்சம் நேரம் அட்வைஸ் போட்டாப்புல. அப்புறம் அவ்வளோதான், நார்மலாக வந்து என்னென்னா பேசணும், கிளம்பணும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு பஸ் ஏற்றிட்டாரு, அவரும் கிளம்பிட்டார், நானும் கிளம்பிட்டேன். பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற மாதிரி தான் இருந்தது. ஓகே, நம்ம ஸ்பேஸில் பார்த்த மாதிரி தான் நேர்லேயும் இருக்கார் அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனாலும் வந்து என்ன சொன்னாருன்னா, பர்னி ப்ரோ இல்லை ப்ரோ நீங்கள் தான் அப்படி நினச்சின்னு இருக்கீங்க, எனக்குள்ள ஒரு இன்னர் செல்ஃப் இருக்குது, இன்னர் சோல் வேறு மாதிரி அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட பர்னிகிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்குள்ளே என்ன வேணாலும் இன்னர் சோல் இருந்துக்கலாம், நீங்கள் வெளியில் வேறு மாதிரியோ உள்ளே வேறு மாதிரியோ இருந்துக்கலாம்.
நான் ஒரு கைண்ட் ஆஃப் வந்து என்னன்னா, நான் ஒரு விஷயத்த பார்க்குறேன். அதை பாசிட்டிவாக மட்டும் தான் பார்க்குறேன். அந்த பாசிட்டிவ் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். நான் உங்களோட நெகட்டிவ் எல்லாம் வந்து பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிக்க விரும்பல, கேட்டுக்க விரும்பல. நீங்கள் எப்படி ஆளு, எப்படி யோசிப்பீங்க, என்ன யோசிப்பீங்களா? நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில பாசிட்டிவ்ஸ் பார்த்துருக்கேன். அந்த பாசிட்டிவ்ஸை மட்டும் நான் வந்து என்னன்னா உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்றத மட்டும் சொன்னேன் அவர்கிட்ட. அதுக்கோசரம் தான் நான் அவருக்கு ஒரு விஷயம் எடுத்துகிட்டு போய் அதை கொடுத்ததுமே ரீசன். இந்த மாதிரி வந்து என்னன்னா எல்லாருக்கும் வந்து என்னன்னா ஒவ்வொரு லிஸ்ட் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னன்னா இந்த பாட்ஷா படத்துல வந்து என்னன்னா அவர் விளக்கு கொளுத்துற மாதிரி ஒவ்வொரு ஆளாக வந்து என்னன்னா மீட் பண்ணி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். சூப்பர். எனக்கும் அவர் மீட் பண்ணால ரொம்ப சந்தோஷம். வெரி ஹாப்பி. கிஃப்ட்டை பத்திரமா பொத்தி வச்சிருக்கேன். எங்கேயாவது அக்கேஷனலாக யூஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ப்ரோ. ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்ல மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அது இது இப்போ மாவீரம் ப்ரோ நெக்ஸ்ட் உங்ககிட்ட யார்கிட்ட பார்த்துருக்கேன். இல்லை அது அவருக்கும் தெரியும். நெக்ஸ்ட் டானுங்கிறதான்றது தெரியும் அவருக்குமே. அவர்லாம் வந்து என்னன்னா ரொம்ப எக்ஸைட்டடா எதிர்பார்ப்போடலாம் இல்லை. வரீங்களா வாங்க ப்ரோ, வந்துட்டு கூப்பிடுங்க ப்ரோ, அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காரு. ஸோ அதனால அவர் பார்க்குறதுக்கு வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு கிளம்பலாம் போகிறப்ப. ஆமா ஆமா, அதெல்லாம் சொல்லியா தரணும் சிவம் ப்ரோ, மறக்க மாட்டேன். என்ன என்ன கிஃப்ட் தந்தாரு? என்ன ப்ரோ? கிஃப்ட் போட்டோ ஃப்ரேம், அதுக்கப்புறம் வந்து காப்பு. போட்டோ ஃப்ரேம்னு சிரிக்கிறாங்க மாவீரன். எல்லா ஊருக்கு எல்லாருக்கும் ஒரு போட்டோ ஃப்ரேம் கொடுத்துறேன். ஆமா ஆமா ஆமா. நான் ஆக்சுவலா இப்போ காப்புன்னு பிளான் பண்ணது உங்க 2 பேருக்கு தான் மாவீரன். ஏன்னா இவரோட போட்டோஸ்லாம் நான் அடிக்கடி நிறைய போட்டோஸ் பார்த்தேன். அவரோட கையில எதுவுமே காப்பு இல்லை. சரி, இல்லாத ஒரு விஷயத்த கொடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இருக்கிறத கொடுத்தா அது அப்படியே ஒன்னோட ஒன்னா போயிடும். இல்லாத ஒன்று கொடுத்தா அட்லீஸ்ட் யூஸ் பண்ணுவாருன்னு பார்த்தேன். அப்பவும் என்ன சொல்றாருன்னா, எனக்கு காப்பு போடுற ஹேபிட்லாம் இல்லை தலைவான்னாரு. சரி, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கோ இல்லை ஏதாவது வெளில போனீங்கன்னா அப்போ போட்டு போங்க, இது நல்லா இருக்கும் இந்த காப்பு அப்படின்னு சொல்லி அது கொடுத்துருந்தேன். அப்புறம் எஸ்கேயோட போட்டோ அனுப்பிச்சிருந்தாருல இப்போ. சண்டையா? இல்ல கொஞ்சம் கடையை பார்த்துக்க வரேன். கடையா? போஸ்ட் கொடுத்துட்டு போங்க, அப்பதான் யாராச்சும். எனக்கே தெரியல. ஸ்பேஸ் இல்ல மாவீரன் போஸ்ட் கொடுங்கடா. கொடுத்துருவோம் 2 பேருக்கும். கடையை பார்த்துங்க. நீங்க ஸ்பேஸ் சுமாரண்ணா அட்லீஸ்ட் அப்போ போய் தேடிட்டு இருக்கு. என்னாச்சுண்ணா? ஓகேவாண்ணா? ஏதாவது ப்ராப்ளமாண்ணா? வெளியே இருக்காரு ஜாலியா வீக்கெண்ட்ல. சரி சுகன் ப்ரோ, ஒரு பிரச்சனை இல்ல. அவினாஷ் பக்கம் என்னைக்குன்னு பார்க்க வரும்போது PS5 வாங்கிட்டு வந்துருங்க. என்கிட்ட இல்ல. கவலையே படாதீங்க பல்தான். உங்களெல்லாம் பார்க்க வர்றப்ப உங்களுக்குலாம் ஸ்பெஷலா இருக்கு பல்தான். டோன்ட் வரி பல்தான். சரி ஓகே, ஜாலி தான். பல்தான் ப்ரோ, மாவீரம் ப்ரோ, என்ஜாய். ப்ரோ எங்க என் தலைவனை காணோம்? இருங்க, உங்க பின்னாடி ஒரு இது டிவி ஓடிட்டு இருக்கா? ஆமா, விஜய் ஸ்பீச். இங்க வில்லேஜ்ல இருக்கேன்ல, வீட்டுல இருக்கவங்கலாம் விஜய் ஸ்பீச் ரொம்ப ஆர்வமா கேட்டுருக்காங்க. சரி, ஹாப்பி தான். பட் ஆனா அது மட்டும் நீங்க பேசி முடிச்சுட்டு மீட் பண்ணிக்கோங்க. மன்னிக்கவும், சாரி. அரியலூர்ல போயிட்டு இருக்கு போல இருக்கு இப்ப லைவ். ஆக்சுவலா அது தெரியல. அஜித் பல்டான் தான் அதெல்லாம் ட்ராக் பண்ணுவாரு. ஏங்க அவர் டிவிக்கேவோட யூடியூப் சேனல் இருக்கும் பாருங்க, அதுலயே லைவ் போயிட்டு தான் இருக்கும். ஓ ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். நம்ம அரசியல் பத்தி அப்புறம் இன்னொரு நாள் தெளிவா எடப்பாடி எங்க ஊர்ல தான் இருக்காரு. யார் ஊர்ல? அவினாஷில தான் இருக்காரு. அவினாஷ் இன்று அவரது பிரச்சாரம் அவசியம். அப்படியா? எனக்கு பாலிடிக்ஸ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லைங்க. எனக்கு இப்போ எனக்கு என்ன பயம்னா, நான் திருச்சியிலேயே இவ்வளவு கூட்டம் வருது. அப்ப அடுத்து இங்க நாமக்கல்லையும் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் கூட்டம் வரும் கண்டிப்பா. இன்னைக்கு எங்கேயும் வெளியவும் போக முடியாது. பட் ஓகே, ஹாப்பி தான். நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கத்துக்கங்க. இது என்ன 2026 46ல உங்களுக்கு யூஸ் ஆகும். 46ல எதுக்கு ப்ரோ ஓட்டு போடவா? அதான் சொன்னேன் ப்ரோ, உங்களுக்கு கான்டெக்ட் புரியாது, விட்டுருங்க. அவர் வந்து என்னன்னா, நீங்க வந்து என்னன்னா 2046ல இந்த மாதிரி தான் ஊரா போயிட்டு இருப்பீங்களா அப்படி சொல்ல வர்றாரு. ஓ ஓகே ஓகே, பல்தான் இப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. சாரி, நான் வேற மாதிரி யோசிச்சேன். நீங்க ஒரு புசியான வாழ வேண்டியதா இருக்கு 2046ல. இல்ல அஜித் பல்டான், நான் வேற மாதிரி யோசிச்சுட்டேன். நான் என்ன யோசிச்சேன்னு சொன்னேன்னா, நீங்க என்னை காரி கழுவி ஊத்துவீங்க, அதனால விட்டுருங்க. நீங்களே நினைச்சிட்டீங்களா? அப்படிதான் நினைச்சேன் நானு.
அதனாலதான் சொன்னேன் வேணாம். 1946 டூ பார் ப்ரோ. அவ்வளவு பண்ணி ப்ரோ அவ்வளோ மேல இல்ல bro. இல்ல எனக்கு டக்குன்னு எதுக்கு இப்படி சொல்றாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு அங்க ஃபர்ஸ்ட் மைண்டே போகல. அதனால நான் தான் ஆனா மைண்ட். எஸ்கே வேறதான சொல்லியிருக்காரு விஜய் டிவில. தேனோஸ் மாதிரி நான் சக்சஸ்ஃபுல்லா சினிமா முடிச்சுட்டோம், நான் விவசாயம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. இது எப்ப சொன்னது? அதான் அவங்க அந்த புருஷ பொண்டாட்டி பாடுவாங்கல்ல, செந்தில் மட்டும் அவங்க யாரு, ராஜி. அதாவது என்ன 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 மச்சான் அந்த அப்ப தொடர்ந்து வந்துட்டு இருப்பாரு. அப்ப ஓகே சொன்னாரு ஓகே. அவரு விவசாயி தானே, அவர் யாரு அந்த பாட்டு பாடுவார். ஆமா. அப்போ சினிமா கரியர்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் போய் ஜாலியா என் ஊர்ல விவசாயம் பார்ப்பேன்னு சொன்னாரு. ஓகே ஓகே ஓகே. அது ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ அதனால எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே ஃபைன், ஏதோ ஒன்று. பட் அவர்லாம் வரமாட்டேன்னு தோணுது. பார்ப்போம். ஆனா பர்னி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. உங்க ஊர்ல இவ்வளவு பெரிய ஊர்ல ஒரு கிரீன் டீ இல்லைன்றதான் ப்ரோ என்னால ஏத்துக்கவே முடியல. என்ன சொல்றது? சரி விடுங்க, அடுத்த தடவை கிரீன் டீ வாங்கி தரேன். ஒரு பாச பிணைப்புல அப்படியே புழிஞ்சு எடுத்துடலாங்க. மகேஷ் ப்ரோ, 2 மகேஷ் இருக்காங்களா? இல்ல ஒருத்தர் தான் இருக்காரு. சொல்லுங்க பரணி. ப்ரோ புது ஏர்பாடு வாங்கிட்டீங்களா? இல்ல நான் வாங்கலண்ணா, இனிமேல் தான் வாங்கணும். ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு பாக்குறேன் நான். என்ன ப்ரோ இப்ப தெளிவா கேக்குது, எனக்கு சூப்பரா கேக்குது. இது வெறும் நான் ஜஸ்ட் அப்படியே இதுல பேசுறேன், நான் போன்லயே பேசுறேன், அதனாலதான் தெளிவா கேக்குது. ஏர்பாட். ஆமா, ஏர்பாட்ல இருந்தாதான் கேட்க மாட்டேங்குது சரியா. மைக்ரோஃபோன் ப்ரோ உங்களோட இன்கமுக்கெல்லாம் ஆஃபர் பார்க்கலாமா? நீங்க 4 பேருக்கு ஆஃபர் கொடுக்கும் நியாயமா தர்மமா? இல்ல மகேஷ் ப்ரோ, ஆஃபர் பார்த்து வாங்குங்க. கனடால ரொம்ப எக்ஸ்பென்ஸ் அதிகம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். திருமண டாக்ஸ், நடந்தா டாக்ஸ்லாம் சொல்லுவாங்களாம். என்ன மகேஷ் ப்ரோ அப்படியா? புரியல, என்ன சொன்னீங்க? கனடால எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆமா, பயங்கர எக்ஸ்பென்ஸ் அதிகம். எல்லாம் பயங்கரமா அதிகமாயிடுச்சு. இந்த இன்ஃபிளேஷன், காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாம் எல்லா ஊர்லயும் அதிகமாயிடுச்சு. எல்லாம் இங்கேயும் பயங்கர அதிகமாயிடுச்சு. சம்பளம் மட்டும் ஏற்ற மாட்டேங்கிறாங்க, அப்படியே தான் இருக்கு. இல்ல பண்ணி ப்ரோ, இந்த ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் சாப்பாடு சரி இருக்க பிடிக்கிறது இல்ல, பேசாம அங்கேயே வந்துடலாமான்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா யாரும் திரும்பி வந்த மாதிரி கிடையவே கிடையாது. அப்படி சொல்லலையே, இங்க இருக்க முடியலன்னு. நம்ம ஊர்லயும் அது மாதிரிதான் ஏறிட்டு இருக்கு, அது உண்மைதான். யாரு பிரதர் அப்படி சொன்னது ஊருக்கு வர மாட்டாங்கன்னு? அஜித் பல்டன். எனக்கு தான் அப்படி கேட்கல. இருங்க நான் சென்று இல்ல பிரதர், அது வர மாட்டாங்க, போயிட்டு வரேன். கமிட்மெண்ட்ல லாக் ஆயிருவாங்க பிரதர், அதுதான் பிரதர். ஓகே அஜித் பல்டன் பை. ஆனா பரணி நீங்க சொன்ன மாதிரி சுகன் பாசத்துல அதான் புடிச்சிருவாரு, அது வேணா கரெக்ட், அதேதான். ஆமா மகேஷ் ப்ரோ, இன்னைக்கு தான் நான் நேரடியா கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது, அவர் கவுண்டரே பண்ண முடியாது அதுல. ஆமா அது கரெக்ட் தான். பட் நான் 2-3 அட்வைஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுவாருன்னு நம்புறேன். கரெக்ட். தெரியல, அது பண்ணுவாரான்னு தெரியல. ஆனா இதே மாதிரிதான் என்னையும் பார்க்க வந்தாரு அப்ப. ஆனா என்னாலையும் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்ப, நிறைய நானும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தேங்கிட்ட என்னால பார்க்க முடியல.
ஆனால் நல்லா இருந்தது. ஒரு 1/2 hour பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது. அப்போ அடுத்த இடம் வரும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஆமா, நீங்க ஈரோடு வந்தீங்கல்ல, நான் எனக்கு தெரியல. அப்ப டச்ல இருந்தீங்கன்னா மேபி. ஆமா நானே அப்பதான் மெசேஜ் பண்ணலான்ட்டு தான், யாரையுமே பார்க்க முடியல. நான் ஈரோடு வந்தா நீங்க மெசேஜ் பண்ண சொன்னீங்க, பண்ண முடியல என்னால. அப்ப டைம் எனக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா அப்ப அந்த டைம்ல ஈவினிங் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பகல்லாம் அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறது, கோயிலுக்கு போறது, அது இதுன்னு என்னால டைமே இது பண்ண ஓகே ஓகே, முருங்க நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா பார்ப்போம். ஆமா ஏன்னா நான் கனடா வந்தேன்னா பார்ப்போம். ஆமா கண்டிப்பா, எதுவா இருந்தாலும் ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட் மலேசியா தான் ட்ரீம், போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. மலேசியால யாரும் இருக்காங்க நீங்கள்ல? அக்காவா? மலேசியால நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. ஓகே ஓகே, சூப்பர். ஹலோ, கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இப்ப ஜனநாயக ஆடியோ லஞ்ச் வந்து கிராண்டா இருக்குன்னு போடுறாங்கல்ல, ஓவர்சீஸா இல்ல நம்ம ஊர்ல நடக்குதா ப்ரோ? மலேசியான்னு பாருங்க, நடக்கவே நடக்காது. இல்ல நடக்க போகுதுன்னு தான் ப்ரோ சொல்றாங்க. எல்லா இதுலயுமே கண்டிப்பா நடக்கும். லாஸ்ட் படம் அஜித் பல்டான் ஏன் நடக்காதுன்றீங்க? சுகுமாரனே நோ போட்டாரு, அவ்வளவுதான். அவருக்கு ரீசன் தெரியும், எனக்கு ரீசன் தெரியும். அதெல்லாம் பெரிய ரிஸ்க் ப்ரோ, அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, நம்ம ஊர்ல இருந்தா ரிஸ்க், ஓவர்சீஸ்ல அது வைக்க போறாங்கன்னு தான். இல்ல ப்ரோ, இல்ல ஓவர்சீஸ்ல வைக்கிறாங்கன்னு வைங்க, இங்க டிஎன்ல நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்திட்டு ஓவர்சீஸ் போய் பண்ணுவீங்களான்னு சொல்லி அது எது நடந்தாலுமே அவர் பொலிட்டிக்கல் நடக்காது ப்ரோ. ஓவர்சீஸ்லாம் சும்மா கிடையாது. வலைபேச்சுல சொன்னாங்க நீங்க வந்து அந்த நடந்தது எல்லாமே நடந்தது. மலேசியால பெரிய ஆடிட்டோரியம் அது. இல்ல நடக்காது ப்ரோ, ஓவர்சீஸ்ல நடக்காது. என்னன்னா சில விஷயங்கள் இருக்கு. அவரோட லாஸ்ட் படம் மீடியா வந்து எல்லாரையுமே வந்து கூட்டின்னு போய் மொத்தமா எல்லாரும் முக்காவாசி இங்கதான் இருக்காங்கன்னா, எல்லாருமே இங்கதான் இருக்காங்கன்னா மலேசியால போய் எப்படி நடத்துவாங்க? ஃபேன்ஸும் இங்கதான் இருக்காங்க முக்காவாசி மலேசியா எல்லா இடத்துலயும் இருக்காங்க அவருக்கு. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் இது தமிழ்நாடு தானே பேஸ் லொகேஷனு. இங்க விட்டுட்டு லாஸ்ட் படத்தோட இது வந்து ஆடியோ லான்ச் வந்து அங்க நடத்தினா நல்லா இருக்காதுல்ல? இல்ல நான் வலைபேச்சுல கேட்டு சொன்னேன். எல்லா படத்துக்கும் சொல்றாங்க. அவரோட முன்னாடி படத்து கூட லியோ கூட அங்கதான் நடக்க போகுது, அப்ராட்ல தான் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. கோட்டுக்கும் அப்படிதான் சொன்னாங்க. சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே எந்த படத்துக்கும் மோஸ்ட்லி அந்த மாதிரி நடத்த மாட்டாங்க. இப்போ ஒன்று ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்துட்டு மலேசியா பேஸ்டு. ஸோ ஒரு துபாய் பேஸ்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கு, கண்ணன் குரூப்ஸ்ன்ட்டு. என்ன படம் அது? சாந்தனு பாக்கி. ஆமா, ராவணக்கூட்டம். அந்த படத்துக்கு வந்து அங்கதான் நடந்தது. அதே சேம் டைம் அது அங்க நடக்கும்போது சேம் டே இங்க 10 தலை ஆடியோ லஞ்ச் நடந்தது. ஓகேங்களா? இப்ப அவருக்கு வந்து பேஸ் லொகேஷன் துபாய். அவர் ப்ரொடியூசர் ஆசைப்பட்டாரு, அவர் அங்க வைக்கணும்னு நினைக்கிறாரு, வச்சாரு. ஆனா ப்ரொடியூசர் வந்துட்டு இது கர்நாடகா ப்ரொடியூசர், அவரோட பேஸ் லொகேஷனு. அவர் வந்துட்டு அட்லீஸ்ட் நீங்க பெங்களூருன்னு சொன்னீங்கன்னா வச்சு ப்ரொடியூசரோட லொகேஷன்ல வைக்கிறாங்க அப்படின்னு நம்பலாம். இது வந்துட்டு பாசிபிளே கிடையாது. சென்னையில தான் நடந்தா. ஓகே ஓகே. ஆக்சுவலா இல்ல ப்ரோ, பொதுவா வந்து முதல்ல அந்த எந்திரன் ஆடியோ லான்ச் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆடிட்டோரியம் ஆக்சுவலா மலேசியால நடந்தது. ஸோ அப்போ வந்து அது ரொம்ப பயங்கர இதா சொன்னாங்க. அந்த ஆடிட்டோரியமே நிறைய பேர் உட்கார சீட்டிங் கேப்பபிலிட்டி உள்ளது. ஸோ அது மாதிரி வந்து ஓவர்சீஸ்ல பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ஓவர்சீஸ்ல வந்து சில படங்கள் இப்போ இது பண்றதுக்காக பண்ணுவாங்க. ஆக்சுவலா மலேசியா பெரிய தமிழ் மார்க்கெட். ஆக்சுவலா நார்மலாவே வந்து மலேசியா மார்க்கெட் அங்க நடத்தினாதான் ஓடுன்னு கிடையாது. நார்மலாவே மார்க்கெட் அங்க ஓடிடும். அதனால அங்க நடத்திதான் இது பண்ணுவாங்க. நம்ம ஊர்லயுமே அப்படித்தானே. நம்ம ஊர்லயுமே வந்து ஆடியோ லான்ச் நடத்தினாதான் விஜய் படத்துக்கு வருவாங்களான்னு அப்படிலாம் கிடையாது. அது ஒரு புஷ் தானே அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் கேட்டேன், வருவாங்களா, இது வைக்க போறாங்களா அப்படின்னு. அங்கெல்லாம் கிடையவே கிடையாது. இல்ல ராஜபாண்டியன் ப்ரோ, சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். Jan 9th மூவி ரிலீஸ். இவரோட December 20th வரைக்குமே வந்து இவரோட அந்த சுற்றுப்பயணம் வந்து எல்லா வீக்கெண்டுமே பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ நீங்க பிளான் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ லான்ச் வைக்கிறதுக்கு இடமே அந்த இதே இருக்காது. ஓகே ஓகே ப்ரோ. வேற எதுவும் இப்போ துபாயில அடுத்த ஆடியோ லான்ச் ஏதோ ஒன்று அன்னைக்கு வரதா கேள்விப்பட்டிருந்தேன், போட்டிருந்தாங்க. ஏதோ ஒரு படத்துக்கு இங்கதான் ஆடியோ லான்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டுல வைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். வைக்காம இருப்பாங்களா? தமிழ்நாட்டுல கஷ்டம் தான் ப்ரோ, வைக்க முடியாது. வைக்க மாட்டாங்க. ஏன் இப்ப நேரு ஸ்டேடியத்துல எல்லாம் வச்சா என்ன? எதனால வைக்க? கூட்டம் தான் ப்ரோ. இப்ப நேரு ஸ்டேடியத்துல அகாமடேட் பண்ண முடியும். மாநாடு இதெல்லாம் போட்டுதானே ஆகணும் இனிமேல். அப்ப கூட்டம் எப்படி இருந்தாலும் எங்க போட்டாலும் என்ன பண்ணாலும் அதெல்லாம் பெர்மிஷன் பண்ணி நடக்கிறது ப்ரோ. இது வந்து சினிமா ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும்ல.
புரோட்டோகால் வந்து இப்போ அவங்க போய் கமிஷனர்கிட்டயோ ஏதோ கேட்கறாங்கன்னா அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுருவாங்க, நீங்க இதெல்லாம் பேசக்கூடாது, யாரையும் புண்படுத்த பேசக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு கொடுத்துருவாங்க. அது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டின் போது அது பிரச்சனை எல்லாம் போயிடும். இது வந்து ஆடியோ லான்ச்சுங்கும் போது அவங்க பெர்மிஷன் கொடுக்கணும்னு அவசியம் கூட இல்லைல்ல. உங்களுக்கு பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லி கூட இது பண்ணிடுவாங்க, அவங்களும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஜியோக்கு அதனாலதானே கடைசியில நடக்கல ஆக்சுவலா. தமிழ்நாட்டுல கஷ்டம் தான் நினைக்கிறேன் ப்ரோ, நடக்காது. தமிழ்நாட்டுலதான் சொன்னாங்கன்னா கண்டிப்பா எங்க வச்சாலும் பயங்கரமான க்ரௌட் வந்துடும். என்ன டக்குன்னு அமைதியாயிடுச்சு. ஏங்க பேசுறீங்களா இல்லையா யாராச்சும்? இல்ல எனக்கு முன்னதான் பக் ஆயிடுச்சா? இல்ல பிரதர், யாருமே பேசல, எனக்கும் கேட்கல. இன்னும் பரணி ப்ரோவே காணுமே. திடீர்னு கோர்ஸ்ல பரணி நீங்க தானே சொன்னீங்க ஓவர்சீஸ்ல இருந்துட்டு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு, நீங்க தானே சொன்னீங்க கட் ஆகிட்டு போறதுக்கு முன்னாடி. வேற யாரும் சொன்னாங்களா? இல்ல ப்ரோ வரமாட்டேங்கிறாங்கன்னு. நான் இங்க வீட்டுல எல்லாரும் கரெக்ட் தான் பிரதர், அது உள்ளதான் பிரதர். இப்ப நானுமே இருக்கும்போது நிறைய பேர்ட்ட பேசுவேன் ஊர்ல இருக்கும்போது. இங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு அது ஒரு மாதிரி இருக்கும். என்னன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரின் போனோடனே அங்க வாங்குற சம்பளத்துக்கு ஏத்தாப்புல கடன் வாங்கிடுவாங்க ப்ரோ. அது வாங்கிட்டாங்கன்னா யாருமே கமிட் ஆயிட்டாங்கன்னா யாருமே அதை விட்டு வெளியே லாக் ஆயிட்டு வெளியே போக முடியாது. அதான் ஒரு பெரிய இது. அந்த ஒரு கடன் வாங்கி தான் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க, அந்த கடன் இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கெல்லாம் அதான் ப்ராப்ளம். இப்ப நான்லாம் வந்தேன், துபாய் வந்தேன், ஊர்ல ஒரு கடனை வாங்கிட்டு தான் துபாய்க்கே வந்தேன். இங்க வந்து ஒரு கடன் வாங்கிட்டேன். எதுக்குடா துபாய் வந்தா கடன் அடைக்கிறது, துபாயில இருந்து எதுக்குடா கிளம்பாம இருக்க, கடன் அதிகமாயிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு நிலைமை. இல்லைன்னா இங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்து வேலைக்குன்னு போனாங்க, ஜாப் கிடைச்சுதான் போனாங்க. இப்ப அங்கேயே போயிட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கி அங்கேயே மொத்தமா செட்டில் ஆகிற பிளான்ல இருக்காங்க. ஆகிற பிளான்ல இல்ல, கிரீன் கார்டை வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்காக சொல்றான் இங்க வரும்போது இல்ல அங்கேயே வந்து ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கிட்டாங்க. இங்க வந்து பேசுறாங்கல்ல, நம்ம கிட்ட பேசுவாங்கல்ல, சாப்பாடே சரி இருக்காது, இடமும் கண்டிஷன் எதுவும் ஒத்துக்காது. ஆனா 10-12 வருஷமா அங்கதான் இருக்கிற, நீ இப்ப வீடே வாங்கிட்ட. ஆனா எட்டடி காதல சொல்ற பத்தி எனக்கு அந்த மாதிரி. அதனாலதான் அப்படி சொன்னேன். கரெக்ட் தான் பிரதர். ஆனா யாரும் போனவங்க யாரும் திரும்பி வர மாட்டாங்க பிரதர். யூஎஸ் கனடா எல்லாம் போனவங்க யாருமே வர மாட்டாங்க. நான் சொல்றேன் துபாயில இருக்கவனுங்களே 30 வருஷம் 35 வருஷம் எல்லாம் இருக்கும்னு சொல்றாங்க. யூஎஸ் எல்லாம் போனா யாருமே கண்டிப்பா வரமாட்டாங்க பிரதர். பரணி ப்ரோ போறீங்க, கோஸ்ட் ஆயிரீங்க, ஸ்பீக்கர்ல வரீங்க, என்ன ஒரே சர்க்குலராகவே இருக்கு இன்னைக்கு. அதான் ப்ரோ எனக்கும் தெரியல. அப்பப்போ தூக்கி போட்டுது. இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்ளமா இல்லை வேற ஏதாவதா ஒன்றும் புரியல. கேச்சஸ் கிளியர் பண்ணீங்களா? நான் எப்பயுமே பண்ண மாட்டேன் ப்ரோ, எப்பயுமே நார்மலாக தான் வருவேன். நான் இது டெஸ்க்டாப் எப்படி ப்ரோ கிளியர் பண்ணுவீங்க? ட்விட்டருக்குன்னு தனியா? நான் ட்விட்டரை லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதான் ட்விட்டரை லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதுலயே ஆப் இன்ஃபோ காமிக்கும். அதுல போனீங்கன்னா கீழே கிளியர் டேட்டா கேச்சஸ் இருக்கும். கிளியர் கேச்சஸ் கொடுத்தீங்கன்னா ஓகே தான். ஐபோன்ல எப்படி பண்றது? அது நம்மளுக்கு இல்லை அது ஓகே. இல்லை ஐஃபோனில் அப்படி பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் என்னன்னா நான் டெஸ்க்டாப்பில் தான் வருவேன். ஸோ அதனால எனக்கு எதுவுமே இது இல்லை. பட் எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. என்னன்னு தெரியல, பார்ப்போம். சரி ஓகே முடிச்சிடலாமா? பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னா அதுக்குள்ளே முடிச்சிட்டீங்க. ஆமா டாபிக் இது மெசேஜ் பண்ணி பார்க்குறேன். வேற என்ன ப்ரோ வீக்கெண்ட் இந்த வாரம் எந்த படமே வரல போல தமிழ்ல. ஓடிடில வரல. ஓடிடில தான் ப்ரோ கேட்கறேன் நானு. போன வாரம் 2-3 தான் பார்த்தேன். இந்த வாரம் இந்த மதராசி லோக்கலா படம் தேட்டர்ல பார்த்தோம். இந்த வாரம்
வீட்டுல பாக்குறதுக்கு எந்த படமும் இல்லை. நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதாவது தமிழ் டப் கூட ஏதாவது நல்ல படம் இருந்தா சொல்லுங்க ப்ரோ. இந்தியன் மூவிஸ் ஏதாவது நல்ல தமிழ் டப் சஜஸ்ட் பண்ணுங்க ப்ரோ. விஷால் இந்த படம் தமிழ்ல வரல போல. நெட் ஒன்லி என்ன மலாய் பிரெஞ்சுல எல்லாம் இருக்கு, இந்தியன் லாங்குவேஜ்ல இல்ல. சயாராவா அந்த படம் ஹிந்தி படம்? அது ஹிந்தி ஒன்லி மட்டும்தான் ப்ரோ, ஹிந்தி மட்டும் தான். ஹிந்தி மட்டும்தான். ஆமா ப்ரோ, மலாய் பிரெஞ்சுல எல்லாம் இருக்கு. பட் ஆனா இந்த இந்தியன் லாங்குவேஜ் எதுவுமே இல்ல. மேபி ரீமேக் ரைட்ஸ் ரீமேக் ரைட்ஸ் வாங்கியிருப்பானுங்க இவனுங்க அதை கெடுக்கிறதுக்குன்னு. ஏங்க அதுவே தீபாவளி படத்தோட கதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, அதை ரீமேக் பண்ணி என்ன பண்ண போறாங்க? எனக்கு அதான் புரியல. ஓ, ஜெயம் ரவி நட்டு தீபாவளி படம். ஜெயம் ரவி பவனா நடிச்ச தீபாவளி படத்தோட கதை தான் அந்த படத்தோட கதையா? அதை ரீமேக் பண்ணி இவங்க என்ன பண்ண போறாங்க? விஷால் வரது இல்லையா? அப்ப ஊர்ல இல்லையா? அவர் குடும்பஸ்தர் இருக்காரு ப்ரோ, அவர் லீவ் லெட்டர் கொடுத்திருக்காரு ஒரு வாரத்துக்கு வரமாட்டாரு. ஃபேமிலி வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா 10 நாள் ஏதோ. ஆமா, அதனால லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டாரு முதல்லயே, பர்மிஷன் கிராண்ட். சும்மாண்ணா இருக்கீங்களா? சரி, ஓகே, முடிச்சிடலாமா? பேச எதுவும் இல்லை, முடிச்சிடலாம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பை பை, தேங்க்ஸ் ஆல் ப்ரோ.